NCERT grade 11 chapter 6 thermodynamics உடைய book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 6.11 enthalpy of combustion of carbon to CO2 is minus 393.5 kilojoule per mole அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Calculate the heat released upon the formation of 35.2 gram of CO2 from carbon and dioxide gas கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கம்பஷன் எழுதிடலாமா? ஸோ கம்பஷன் ஆஃப் கார்பன்னா C plus O2 gives CO2 இல்லையா? ஸோ இதுதான் அது கம்பஷன் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு. இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? minus 393.5 கிலோஜூல் பெர் மோல். ஃபார்மேஷன் ஆஃப் CO2 ஃப்ரம் டை-ஆக்சைடு கேஸ்னா எப்படி எழுதுவோம்? C plus O2 gives CO2. லிட்ரல் ரெண்டுமே சேம். அப்போ ரெண்டுக்குமே சேம் ΔH வேல்யூ தான். இப்போ எனக்கு என்ன தெரியும்? 1 mole ஆஃப் CO2 ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சாகும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா மைனஸ் 393.5 கிலோ ஜூல். அப்போ 35.2 கிராம்ன்றதை மோலாக மாற்றலாமா? ஸோ அப்போ மோல் தட் இஸ் ஈக்குவல் டு 35.2 டிவைடட் பை 44 மோலார் மாஸ். ஆன்சர் 0.8. இப்போ 1 மோலுக்கு மைனஸ் 393.5 கிலோ ஜூல். அப்போ 0.8 மோலுக்கு என்ன வரும்? ஸோ ΔH தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 into minus 393.5 kilojoule, right? So அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க, minus 314.8 kilojoule நமக்கு வருது, ரைட்? ஸோ minus 314.8 kilojoule இதுதான் நமக்கு ΔH ஃபார் 35.2 கிராமுக்கு நமக்கு இதுதான் ஆன்சர், ரைட்? ஸோ தேங்க்யூ.